அனைவருக்கும் வணக்கம். நீதிக்கதை. நன்றி ஓடுகளே. ஒரு காட்டில் ஆமையும் நத்தையும் நண்பர்களாய் இருந்தன. அவை இரண்டுக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்தது. தங்களால் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியவில்லை என்ற மனக்குறைதான் அது. ஒரு நாள் அவை இரண்டும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஓர் அழகிய வெள்ளை நிற முயல் தாவி குதித்து ஓடி வருவதை கண்டன. முயலே நில் என்றது ஆமை. முயல் நின்றது. நீ எப்படி இவ்வளவு வேகமாய் தாவி குதித்து ஓடுகிறாய் என்று கேட்டது நத்தை. இது என்ன கேள்வி? உங்களுக்கு இருப்பது போல் என் முதுகில் கனமான ஓடு இல்லை. அந்த சுமை இல்லாததால் வேகமாக ஓடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முயல் அந்த இரண்டையும் இளக்காரமாக பார்த்தது. ஓஹோ, எங்களின் வேகக் குறைவுக்கு எங்கள் ஓடுதான் காரணமா? ஆமாம், நீங்கள் உங்கள் ஓடுகளை கலற்றி போட்டுவிட்டால் என்னைப் போல் வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுவதில் ஓர் அலாதியான சுகம் இருக்கிறது தெரியுமா? அனுபவித்து பாருங்கள் என்றது முயல். ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்திலேயே தங்கள் முதுகு ஓடுகளை கலற்றி போட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது. அவற்றை கலற்ற முயன்றபோது திடீரென புதர் மறைவில் ஏதோ அசையும் ஓசை கேட்டது. ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்தது. தங்கள் ஓடுகளை கலற்றும் முயற்சியை கைவிட்டன. சட்டென புதர் மறைவிலிருந்து ஒரு ஓநாய் வெளிப்பட்டு முயலை நோக்கி பாய்ந்தது. ஆமையும் நத்தையும் விருட்டென தங்கள் உடலை ஓடுகளுக்குள் இழுத்து கொண்டு உயிர் பிழைத்தன. ஓநாய் முயலை பிடித்தது. சிறிது நேரம் சென்ற பிறகு ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் தாங்கள் வேகமாக ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை உணர்ந்தன. தங்களை எதிரிடமிருந்து காப்பாற்றிய தங்கள் ஓடுகளுக்கு அவை நன்றி கூறின. நாமும் அப்படித்தான். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவோம். அதனால் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம். நன்றி.